உங்க ஒசரத்துக்கு தலைய குனிறத பார்த்தா நல்லா இல்ல. இதுதான் கெத்து. தப்பே பண்ணாலும் தலைய குனிய கூடாது. அப்புறம் வந்த மருமக திலகா நல்ல வகை வகையா சமைச்சு போடுறாளா? நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறாளா? அதான் உங்க நாக்கு எனக்கு சாதகமா பேசாம இருக்கா. என்ன பேசணும்னு சொல்ற? எப்பவும் சொன்னதுதான், தங்கதுரை திலகாவை டைவர்ஸ் பண்ணணும். காஞ்சனா, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளு. தங்கதுரை திலகா மேல ரொம்ப பிரியமா இருக்கான். நான் அவரை விட அதிகமா அவர் மேல ஆசை வச்சிருக்கேனே. உங்க மகனை திலகாவுக்குலாம் நான் விட்டு தர மாட்டேன். உன்கிட்ட சொல்லி சொல்லி எனக்கு அலுத்து போச்சு. இப்ப நான் என் மகன் நீலாவதி கவலையில இருக்கேன். ஏ நீலாவதிக்கு என்ன ஆச்சு? அட சொல்லுங்க மாமா, நீலாவதிக்கு என்னாச்சு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் மக கழுத்துல தாலியை கட்டிக்க சொல்லி பொம்மலாட்டம் நடத்துறவளே நான் தான் செண்பக பாண்டியன். எனக்கே அல்வாவா? இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் கெஞ்சினது இல்லை. எல்லாத்துக்கும் கடைசியா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு என்னால உதவ முடியாது. என்னை விட்டுரு, என்னை மன்னிச்சிரு. நில்லுங்க. இதுதான் உங்க முடிவா? ஆமான்னு வச்சுக்கோ. அப்போ ஏன் முடிவும் வேற மாதிரி இருக்கும். இருந்தா இருந்துட்டு போட்டோம். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க. முடியாதுன்னு நினைச்சு சவால் விடுறீங்களா? நான் நினைச்சா உங்க தம்பிய கொல்ல பார்த்ததுக்கு உங்களை தூக்கி உள்ள வைக்க முடியும். யாருகிட்ட விளையாட்ட கட்டுற? சாகடிச்சிருவண்டி. உன்னால உயிரோடவே விடக்கூடாது. ஏண்டி என்கிட்டயே அவடி நானும் போனா போது விட்டு வச்சா என்கிட்டயே நீ விளையாட்டு காட்டுறியா? என்னோட உருப்படியை தாங்குவியா நீ? நான் என் தம்பியை கொல்ல பார்த்த விஷயம் உனக்கு பரமு மூலமா தான் தெரிஞ்சிருக்கணும். இல்லன்னு நீ சொன்னாலும் அதாண்டி உண்மைன்னு எனக்கு தெரியும். நீ இல்ல, அந்த பரமுவே வந்து கோர்ட்ல வச்சு நான் கொல்ல பார்த்தத சாட்சியா சொன்னாலும் அதெல்லாம் பொய், அதுக்கான ஆதாரம் ஏதும் இல்லைன்னு ஒரே வார்த்தையில கேஸ உடைச்சிடுவேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? சும்மா ஒருத்த மேல காதால கேட்ட விஷயத்தை மட்டும் வச்சு அந்த கேஸ்ல என்ன உள்ள தள்ள முடியாது. ஆதாரம் வேணும். எழுத்துப்பூர்வமா வேணும், இல்ல ஆடியோ ஆதாரம் வேணும். நீ எல்லாம் என்ன மிரட்டுற. உன்னை மிதிச்ச கொன்னுடு வேண்டி. நீங்க சொல்லி அத செஞ்ச பரமுவ கோர்ட்ல நிறுத்தி உண்மையை சொல்ல வைப்பேன். என்ன கழுத்தை பிடிச்சதுல உனக்கு பொறி கலங்கி போயிடுச்சா? பரமு சாட்சிய பொய் சாட்சியா மாத்துவேன்னு சொன்ன காதுல விழலியா? சரி, எதுக்கு பரமெல்லாம் சாட்சியா வரணும்? அதுக்கு முன்னாடியே நான் அவன் கதையை முடிச்சிட்டா சொல்லு காஞ்சனா. எதுக்கு அவன் தேவையில்லாம உயிரோட இருக்கான்னு நான் அவனை கொன்னுட்டா என்னடி பண்ணுவ? ஆமா, எதுக்கு பரம கொல்லணும்? டைரக்டா உன்னையே கொன்னுட்டா சொல்லு. எனக்கு பெரிய தலைவலியா இருக்கிற உன்னை காதும் வச்ச மாதிரி கொன்னு புதைச்சிட்டா என்னடி பண்ணுவ? கூட பிறந்த சொந்த தம்பியை வெட்டி சாய்க்க பார்த்த எனக்கு உன்னை கொல்றது ஒண்ணு எனக்கு பெரிய காரியம் இல்ல. ஒரு கொசுவை 2 விரல்ல நசுக்கி போடுற மாதிரி நசுக்கி போடுற மாட்டேன். இந்த பார், நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. ஆமா, நான் தான் என் தம்பியை கருக்கான வச்சு கொல்ல பார்த்தேன். வேணா இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன். செல்ல எடு, அதுல ரெக்கார்ட் பண்ணிக்க. என்ன பண்றியா? திலகா தான் என் மருமக. இதுக்கு மேல தங்கத்துறையே உன மனைவியாக்க ஆசைப்பட்டாலும் அதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஒழுங்கா என் மக வாழ்க்கையில இருந்து மருமக வாழ்க்கையில இருந்து விலகி போயிடு, இல்லனா தொலைச்சிருவன். தொலைச்சு
பாம்போட தலையை மிதிச்சிட்டு அதை அடிச்சு கொல்லாம எரிச்சு முடிக்காம உயிரோடு விட்டுட்டு போறியே தப்பு. இது தப்பு. இந்த பாம்பு உன்னை பழி வாங்காம விடாது. செண்பக பாண்டியா, உன் மக நீலாவதி என் கையில வசமா சிக்கியிருக்கா. அழ வைக்கிறேன். அவளை வச்சே உன்னை அழ வைக்கிறேன்.